அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது ஆல் 5. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் இன்ட்ரோ நாங்கள் எப்படி முடிச்சிருந்தோம்டா, கண்ணன் சொல்கிறவன் வந்து ஆசிரியரை வாரான், வந்து ரவி கிட்ட நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்குறான். அப்படியே நாங்கள் முடிச்சிருந்தோம். இன்னொரு பக்கம் இந்த 3 ஃப்ரெண்ட் மேலே ஒன்று சேர்றாங்க. ரவி, குமார் 3 பேருமே சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சு ஒன்று சேர்றாங்க. இங்கே சத்யா, குஹன், இதுக்கடுத்து ரமன், அந்த 3 பேருமே ஒன்று சேர்றாங்க சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்லி. அங்கே சுரன், சரண், அந்த 2 பேருமே ஒன்று சேர்றாங்க. அதோட இந்த கதை இதோட இங்கே கொஞ்சம் போகுது. இதுக்கடுத்து 3 மாதத்துக்கு பொருள்லாம் போட்டு இந்த ஆசிரியர் காட்டுற மாதிரி காட்டினாவா, அதுதான் இப்போ இங்கே போகுது. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்றா, அவன் ஆசிரியர் இங்கே வந்து ரவிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுனான். அதுபோல் அவன் வந்து முதல் நாள் இருந்து அவனை கட்டி நிற்க வச்சாங்களவா, அந்த நாளில் அவன் முதல் நாள் வெளியே வராமல் இருந்திப்பான். அந்த நாளில் என்ன நடந்தது விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க பண்ணிக்கு அப்படி செஞ்சுருந்தாலும் அவன் வந்து அவங்க தங்கிழம உள்ளுக்கு இருந்திப்பான். நம்ம குமார் வந்து அவனை நம்ம சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்லி பின்னாலே தெரிஞ்சிப்பான். அவனை இந்த தாயத்து கையில் காட்டுற மாதிரி நிறைய செஞ்சிருப்பான். அந்த அந்த சேனை போட்டு நாடாவன் அவன் கடைசி அவன்கிட்டையும் பார்க்காம பெண்டனை பார்க்காம இருந்தினான். அதோட கொஞ்ச நாள் போன நேற்றுக்கு இந்த கண்ணை வந்து அவங்ககிட்ட தப்பாக நடந்துக்கு போன நேற்றுக்கு தான் அவனுக்கு உங்கள் ஃப்ரெண்டு சொல்லி போட்டு தெரிய வந்திருக்கேன். ஆண்டா கண்ணை ரவி கண்ணை தவறு நடந்துக்கு போனான்னு சொல்கிற விஷயம் இப்போ வருகிறது. இப்போ ரம்மனை வந்து லவ் பண்ணிப்பா. ஆண்டா அவள் லவ் பண்ணாருன்னு சொல்லி நம்மளை ரோஹன் வந்து தடுத்திருப்பான். இவன் செய்கிற தப்பெல்லாம் குட்டி காட்டியிருப்பான். ஆனால் அப்படி என்ன நடக்குதுண்டா, கொஞ்ச நாளாகவே அப்படியே நாட்கள் ஓடிண்டு இருக்கும்போது குஹனும் ரமனும் வந்து சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்ச மாதிரி அவருக்கு இங்கே ரவி, குமார், இங்கே ரோஹன் 3 பேருமே சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்ச அவளை ஒன்று என்ன செய்கிறான்டா, அவனை இப்படியா இது செய்யணும், இவனை இப்படியா நம்ம கைக்கு கீழே வர வைக்கணுண்டு உடனே அவள் நடித்து என்ன செய்கிறாள், ரவிக்கு ஒரு இது ஒன்று போடுறாள். அதுவும் ரவி வந்து தனியாக மாட்டை காட்டியுமே அவள் வெயிட் பண்ணி பார்த்து கொண்டிருந்தாள். அப்படியே இங்கே வந்து அவள் வந்து சின்ன வயசு ஃப்ரெண்டு மணியை இவங்கிட்ட நடித்தும் இருந்தாள். அவங்களும் நம்பி இந்தியா குஹனை வந்து வேற காலமணி நடத்தி கொண்டு இருந்தாள். அப்போ ஒன்றும் செஞ்சிக்காமல் அவள் லவ் பண்ணுற புள்ள மட்டும் இல்லாமல் அவள் லவ் பண்ணுற புள்ள தான் சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். அவனுக்கு ஒன்றும் செஞ்சிக்காத. அதனால் அவன் இங்கே இவனை நட்பையும் முடிச்சிக்கலாமல் இவளை நட்பையும் நட்பையும் முடிச்சிக்கலாமல் நடுவில் மாற்றினான் ராமன். அப்படியே கொஞ்ச நாள் கலந்து போகும்போது தான் இங்கே ரவியும் குமாரும் ரவிக்கிட்ட இவ்வளோ ஒரு சின்ன வயசு ஃப்ரெண்டு 2 பேர் அவனுக்கு எப்படியாம் புரிய வைக்கிறதுக்கு வெயிட் பண்ணி இருக்கும்போது தான் அந்த சீனும் நடக்குது. ரோகன் வந்து நீ என் சின்ன வயசு ஃப்ரெண்டுன்ட்டு குமார்கிட்ட கேட்குறது, குமார் கிட்ட காட்டி இது செஞ்சு நிற்கிறது. இது பின்னால் 2 பேரும் வெளியே கொஞ்சம் கழிச்சு நிற்கும் போது அவன் பார்த்துட்டும் போகும்போது இந்த சீன் நடந்தது. அவன் அடித்து அவனை காப்பாற்றின அந்த விஷயம் வருங்காட்டியுமே கண்ணை அவன்கிட்ட சொல்ல, கண்ணன்ட்டு தினமணி கேட்குறான், ஏன் நீ இவ்வளோ திருத்தம் ரவி கேட்கும்போது அதுக்குள்ளே இன்ஸ்டப் ஆனஸ்ட் தரப்பன் சொல்லி 3 பேர் அவன் சொல்கிறத ஒத்து கேட்டியாங்க. அவளை பிள்ளைனை அது 3 பேரும் கிட்னாப் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்செப்டை தொங்கச்சல் அவள் தான். இங்கே கொஞ்சம் 3 நாள் கேப்பில் இது நடக்கிறத காட்டுறாங்க. இவங்க இதில் ஒத்துமையாக எதுனா இருக்கிற நேற்றுக்கு நிருணமணி 3 நாள் இதுவாக நேற்றுக்கு 3 நாளில் ஒரு தூக்குன்னு சொல்லி அதில் ஸ்டாப் பண்ணுறான். 3 நாள் என்ன நடந்த எனக்கு இந்த பிரச்சனை நீங்கள் தப்பானதுக்கு பார்த்தீங்களா, அதனால் 3ஆம் நாள் என்ன நடந்த அந்த 3ஆம் நாளை சொல்லுங்கொண்டு ரவி கேட்குறான். ஆனால் கண்ணை சொல்லாமல் அப்படியே நிப்பாட்டுறான். அதோட ரவியும் கண்ணும் கழிச்சு மாதிரி காட்டி அவன்கிட்டே கொஞ்சம் இது செய்கிறாங்க. 2 பேரும் அவங்க முகத்தை பார்த்துக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது பிறகு அவன் அந்த இடத்த விட்டு போகுது. அதை கண்ட விலகி போகும்போது ரவிங்களை யோசிக்கிறான். இப்போ
கார்த்திகை, சூர்யாவை, திஷா 3 பேரையும் காணோம்னு நம்ம தேடி நின்றோம். அந்த கார்த்திகாவை தூக்கில் போட்டு கொண்டுட்டாங்க. சூர்யாவும் இறந்துட்டான். ஆனால் சூர்யா எப்படி இறந்தான்னு இவர் சொல்கிறாள் என்று எப்படி அவரை கேட்கணும்னு சொல்லி கண்ணனை நோக்கி போயிருக்கிறான். இன்னொரு பக்கம் அப்போ திஷா எங்கே என்று அவன் தேட தொடங்குறான். இப்போ திஷாவுக்கு இன்னும் நடந்துக்குன்னு சொல்லி திஷா எங்கேருந்து நான் கண்டுபிடிச்சி ஆகும்னு சொல்கிறான். ஆனால் கண்ணன் அதுக்கும் ஒரு குழு கொடுத்துட்டு போனான். துண்டுமணி திஷா என்ற இப்போ போய் நீ காப்பாற்று ஒன்று பார்த்து எனக்கு தெரிஞ்சனால உங்ககிட்ட வந்து கதைக்கிறேன் அப்படின்ட்டு கண்ணன் சொல்லிட்டு போனான். அதை கேட்டேன். இப்போ ரவிக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இந்த திட்டத்தை போட்டது கண்ணன், நிர்மலன், சத்யா, சுரண்டு 3 பேர், ரோஹிணி அப்படி 3 பேரும் சேர்ந்து அந்த திட்டத்தை போட்டு இப்படி செஞ்சானே 2 பேர் கொண்டுட்டான். இப்போ கண்ணனே திருந்திட்டான். அவன்கிட்ட எப்படியா அந்த விஷயத்தை எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு அவன் ஒரு முடிவும் பண்ணுறான். கண்ணன் சேராக இருந்தாலும் எப்படியா அவன்கிட்ட பேசி இப்படி முடிவு எடுக்கணும்னு சொல்லி அவன் யோசிச்சு நின்றுட்டு உடனே ஒரு ஐடியா பண்ணி குமார்கிட்ட எழும்பி சொல்கிறான். இப்போ இந்த ரோஹன் தான் வெளியே போய்ட்டான். ரோஹனுக்கு அடுத்தது ரோஹன் போய் கிளாஸ் டீச்சராக வந்தாலும் அவன் ஃப்ரெண்டாக இருந்தான். அவனாம் பெஸ்ட்டு காய்ச்சிஞ்சான். அப்போ ரோஹனுக்கு பொருள் குறைச்சி ஆட்சியர் குமார்கிட்ட போய் சொல்லுவான். குமார் அதை பற்றி யோசிச்சான். நான் அதை பற்றி யோசிச்சு அவரை எப்படியும் காப்பாற்றணும் திஷாவன்னு சொல்லி ஒரு பெரிய பிளானை 2 பேரும் போகிறாங்க. அதுக்கு கண்ணன் சேட்டை எப்படியாவது உண்மையை எடுக்கணும்னு சொல்லி பெரிய பிளானும் பண்ணுறாங்க. அந்த தருணத்தில் தான் நிரமலன் உடனே என்ன செய்கிறான், எல்லாத்தையும் கேட்டு நின்றவன் உடனே அந்த கண்ணனை கத்தியால் குத்துறான். ஏண்டா நிர்மலை ஸ்கூலில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்காக வேண்டிய கண்ணனை வீசுறதுக்காக வேண்டிய இப்போ முக்கியமான நடந்த 3 காலேஜ் அவன் இருக்கும்போது 3 காலேஜ் ஒன்றாக இருந்துச்சு. இவங்க ஒருத்தருக்கு உண்மை தெரிஞ்சாலும் ஒரு பிரச்சனை பெருசாகனு சொல்லி அவன் ஓஸ்மனாகவே வேலை பார்த்தினான். நிர்மலன் அவனை கண்ணனை அவனிச்சுட்டே இருந்தான். ஏன்டா 2 காலேஜில் இருந்துச்சு. பசங்க வெளியாகின பின்னால் அவன் காலேஜ் விட்டு வெளியாகினாலும் இதுங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆண்டா 2 காலேஜ் பசங்க இருக்கிறாங்கள, குமார ரவீர அந்த காலேஜ் முடிய காட்டி அவன் இங்கே இருந்தாகணும்னு முடிவு பண்ணி தான் இங்கே வந்திரான். அதே தருணத்தில் தான் கீதா சொல்கிற ஒரு ஹீரோனி இங்கே வாரா அவள் தங்கச்சி கூண்டு. கீதாவும் முதல் ஹீரோ தங்கச்சி ரெண்டாவது ஹீரோனி. ஆனால் ரவியும் கீதா தங்கச்சினால கல்யாணம் முடிக்கிற அதை மாதிரி கீதாவும் ராமன்லாம் கல்யாணம் முடிக்கிற ராமன் கல்யாணம் முடிக்க லவ் பண்ண ஹீரோ இல்லாட்டியும் அதான் நடக்க போகுது. இதனால் என்ன நடக்குன்ற கொஞ்சம் போடுற ரவி கிட்ட எல்லாம் உண்மையை சொன்னது ஒன்று அவன் சத்யா கிட்டையும் ரோகிணி கிட்டையும் போய் சொல்கிறான். இப்போ ரோகிணி அவனை போட்டு தள்ளிடு, அடுத்து நாங்கள் ரவியை பார்த்துக்கலாம், அவங்க காப்பாற்ற வரும்போது நம்ம அவனை பார்த்துக்கலாம். ஹீரோமணி போலீஸ்கிட்ட போகாமல் ரவியை போல பண்ணிட்டான். போலீஸுக்கிட்டேயோ இல்லை வேறு யாருக்கிட்டேயோ ரகசியம் சொல்ல பார்த்தா ரவியும் போட்டுன்னு சொல்லி ஒரு இதோடு சொல்லி அடுத்து என்ன செய்கிறான்டா ரவிக்கு எப்படி எங்கள் மேலே பயம் வைக்கும். இப்போ என்ன கண்ணனை போட்டுன்னு சொல்கிறான். உடனே அவன் என்ன செய்யான் கால் பண்ணி கேட்டு அடுத்த நிமிஷம் கண்ணனை போட்டுடுறான். கண்ணனும் கத்தியால் குத்திப்பட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறாங்க. கண்ணன் சிறையும் அதுக்கு அடுத்து தான் என்ன செய்கிறாங்கண்டா சார் அடுத்த உண்மையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறது. 3 நாளைக்குள்ளே தற்கொலை செஞ்சு தூக்கில் மாற்றி செத்தது சூர்யா வேறு யாரும் இல்லை, என் தம்பி தான் உண்மையை உடனே ரவிக்கு ஆச்சரியமாக போயிட்டு இப்போ தம்பி செத்துனால நீங்கள் திரும்பிங்க சேர்ந்து ஆனால் ரவி கேட்க கண்ணனும் ஆம்னு சொல்கிறான். நீங்கள் சாக மாட்டீங்க சார், உயிர் பொழைப்பீங்க என்று ரவி நம்பிக்கை கொடுத்து கண் சிறையும் ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி மாஸ்க் போட்டு வச்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கே இல்லை உடனே கீதாவை ரோஹன் லவ் பண்ணுறான். அது தெரிஞ்ச நம்ம ரோஹிணி என்னடா செய்கிறேன்னு சொல்லி இந்த கீதாவை பழி வாங்க தொடங்குறா. அதில் நான் ஸ்டார்ட்டை சொல்லி இந்த 3 பேர் ராமனும் கீதாவும் திருமணம் முடிச்சு கொள்கிறாங்க. இங்கால
ரோஷினி தற்கொலை செஞ்சுக்கிறா. அதை கேட்ட சத்யா பழி வாங்கணும்னு சொல்லி துடிக்கிறா. என் ஃப்ரெண்டு பிரியாணியாவை கொண்டுட்டாங்களேன்று ஏமாற்றிட்டான்னு. இன்னொரு பக்கம் ரவியும் கீதாவோட தங்கச்சியும் திருமணம் முடிக்கிறாங்க. இங்கால ரோஹன் ஒரு திருமணம் முடிக்கிறான். அதோட ரோஹனோட தங்கச்சி குமாருக்கும் திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. அதோட கீதா தம்பிக்கு வருண் குஹனை திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. அதோட சத்யாவை ராமன் அண்ணனுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. அதோட க்ளோஸாக கட் ஆகுது. எல்லாம் ஒரே ஃபேமிலி மாதிரி மாறுறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் சந்தோஷம் போயிட்டு இருக்குது. அதோட சுகனும் கண்ணன் கிளாஸில் அவன் ஒன்று செய்கிறான். ஒரு திருமணம் முடிக்கிறான். அவனோட ஃப்ரெண்டான சாரனுக்காக வெயிட் பண்ணி காத்து நீரான். அவன் குமார பெச்சில் படித்து நீர்னால உடனே எல்லோரும் அப்படியே சந்தோஷம் கொஞ்ச நாள் போயிட்டுக்கிறாங்க. அந்த கேப்பில் உடனே அவள் ரமனை ஜெயிலுக்கு தள்ளுறான். இப்போ எல்லோரும் பெரிய இதாகிட்டு போல் நெத்திக்கு அவன் ஃப்ரெண்டான சத்யா ஒன்று வெளியாகி ஒன்று இது செய்கிறாங்க. அவள் ஒரு இதாக மாறுறாள். ஒரு வக்கீலா ஜட்ஜ் மேலே அதோட குமார் ஜட்ஜ் மேலே மாறுறான். அது ஒரு 6 வருடங்களுக்கு பின்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜொப்பில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைமில் குமார் வச்சுக்கிற ஆட்சி பொறுப்பை ரவி கையில் வச்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஸ்கூலுக்கு வச்சுக்கிற திருமணம் முடித்தது ஆசிரியர் குமாருக்கு தெரியாமல் வெயிட் பண்ணி தெரியாமல் நடந்து கொண்டிருக்குது. அதோட இங்கால இங்கே ரமனை வின் பண்ணி எல்லோரும் சேர்ந்து கை கோர்த்து ஆதாரங்களை பெருட்டி கோர்ட்டு சப்ரைஸ் பண்ணி நம்ம ரமனை வெளியே எடுத்து சத்யாவை ஜெயிலுக்குள்ளே போட்டு அடிச்சும் போட்டுறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. இங்கால கண்ணன் சார் வெளியாகி வராரு. கண்ணன் சார் உடம்பு குணமாகி ஹாஸ்பிட்டல் வெளியாகி ரீசார்ஜ் ஆகி வர மாதிரி காட்டுறாங்க. அதோட தொடர்ந்து போடுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபர்ஸ்ட்டு அது 6 பார்ட் உங்களை சந்திக்கிறேன். பாய்.